ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் கிரேவியும் சிக்கன் சூப்பும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற ஒரு சிக்கன் கிரேவி தான். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டாச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவியை வதக்கி விடணும். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், சிக்கன்லேயே தண்ணி விடும். அப்படியே நம்ம நல்லா பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வந்துடும். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் சூப்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கசகசா. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்புக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், பட்டை இலை எல்லாம் போட்டுட்டேன். இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் காட்டின மசாலாவோட நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனையும் நான் கோழிக்கால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எத்தனை பேருக்கு இந்த கோழிக்கால் பிடிக்கும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பட் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இன்றைக்கி நான் அந்த சூப் வச்சுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். குக்கரில் நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் 2 விசில்லையே. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த லன்ச் மெனு தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.